வசந்தி, நீ சொல்லுத மாதிரிலாம் அவன்கிட்ட போய் வம்பளுக்கலாம் முடியாதுட்டி. என்னத்தை கேட்டு வம்பளுக்க சொல்லுத? அவ பொண்டாட்டிட்ட தேடி போயிட்டான்னு நினச்சா வம்பளுக்க சொல்லிய என்ன தட்டி போய் கேட்க முடியும்? தப்ப பூரா எங்கள் மண்டையில் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் சண்டைக்கு போனால் எங்களை சும்மா விடுவானாட்டி. அவன் சரியான கோவக்காரன்ட்டி. இதெல்லாம் தெரிஞ்ச எங்களை வெட்டி பட்டுருவானோ கொளுத்தி பட்டுருவானோ நாங்கள் 2 பேரும் பயந்துட்டு கிடந்தோம். அவன் சத்தம் கட்டாமல் போனதே எங்களுக்கு பெரிய விஷயம்டி. நீ வேற அணைஞ்ச நெருப்பில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவன்கிட்ட போய் சண்டைக்கு போனான்னு வைவே எங்கள் 2 பேரும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான்ட்டி. அவன் எந்த ஆளை போய் தொலையட்டும். அவனை என்ன தேடி போகிற மாதிரி எண்ணம் இல்லாட்டி எங்களுக்கு. ஆமாக்கா, இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்க வரைக்கும் ஒரு சத்தமும் போடக்கூடாது. நம்ம வாட்டிக்கு எழுதி நான் முதல்ல ஏன் இதுலேயே வச்சுக்கிட மாட்டேங்க்கா. யாருக்காவது விற்றுட்டு துட்ட பூரா எடுத்து ஏன் அக்கௌண்ட்டாக போட போகிறேன். இந்த வீட்டை மட்டும் சும்மா விட்டுறணும். எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் இந்த வீடு இருக்கட்டும். இருந்தாலும்மா 2 ஏசுனீங்கன்னா கொஞ்சம் பயந்தோடு இருப்பாவ. நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னே உங்கள் மேலே தப்பு இருக்குது, பயந்துட்டு வரலன்னு சொல்லி சிரிப்பாளுவோம்மா. ஏட்டி அவளை சிரிச்சாலும் சரி சிரிக்கலைனாலும் சரி நான் தேடி வர மாதிரி இல்லாட்டி அது அவன் ஒத்தையிலையாக கிடக்கா. அவளும் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே கிடக்க மாதிரி கிடக்காளுவ. அவளை ஊயின்னு சொல்ல முடியலாட்டி அத்தனை பேரும் ஓடி வந்துடுறாளுங்க. அந்த ருக்கு மல்லியா சின்ன பொண்ணு லட்சுமின்னு அவ்வளோ பேர் ஒன்று குடிக்காளுவ. ஒன்றும் பேச முடிய மாட்டேங்கி. ஒரு வார்த்தை சொல்லுறதுக்குள்ளே அவ்வளோ பேர் மை 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 மைன்னு வந்து பிடிச்சிக்கிடாளுவலே. அங்கே என்னம்ட்டி போய் ஏசியது? ஏப்பா அவன் இவ்வளோ தூரம் எங்களை சும்மா விட்டுட்டு போனதையும் பாதும்பா. பெறத்தோடி போய் ஏசணும்னு வைவேன். அவ்வளோதான்ட்டி. கூட ஒரு பையன் வந்துருந்தான் பற்றி அவன் சொல்லி பேச்ச கேட்டு தான்ட்டி போனா. இல்லைன்னா அன்னைக்கு எங்களை ஒரு வழி பண்ணிட்டு தான் போயிருப்பான். சரி அப்படின்னா விடுங்கம்மா. என்னத்துக்கு தேவையில்லாத போய் வம்பிழுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பாட்டில் இருங்க. வசந்தி இருட்டி, ஏதாச்சும் சோறுங்கறியும் பொங்கலையும் சாப்பிட்டுட்டு போ. இன்னும்மா சோறுங்கறியும் பொங்காமல் இருக்கியே? இன்னும் 2 பேருக்கு வயிற்று பசிக்கலையோ? நாங்கள் 2 பேரும் தானே இருக்கோம். வேற யாருமா இருக்காவ நேரத்தில் சோறு கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு. பசிக்கும் போது செஞ்சுக்கிடுவோன்னு இருந்துட்டோம். அந்த ஆள் ஒன்றும் மனசும் கிடையாது பற்றியா. கொஞ்சம் பயமாகவே கிடந்துச்சு. எங்கிட்டு வந்துடுவானோ சண்டைப்படுவானோ என்னமோ ஏதோன்னு. நல்ல வேலைக்கிட்டி. ஏம்மா என்ன கவலையாக இருந்தாலும் சோத்தில் கட்டக்கூடாதுமா. வயிற்றுக்கு தெரியுமா நம்ம கவலையாக இருக்கோன்னு. சாப்பிட்டுட்டு தான் முதல்ல அடுத்த வேலையே பார்க்கணும். நல்லா என் வீட்டுக்காரர் சண்டை போட்டா நீங்களே அன்னைக்கு தான் 2 தட்டு சோறு சேர்த்து சாப்பிடுவேன். அப்படி தான் என் மனசில் எனக்குலாம் கோவம் வந்தாதாம்மா அதிகமாகவே பசிக்கும். என்ன செய்ய சொல்லுதியே? எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா. இந்த ஊர்க்காரியை பேசுறதெல்லாம் என்னால் கேட்டுட்டு தாங்க முடியலம்மா. பாவம் வயசான காலத்தில் உங்களை போட்டு இப்படி ஏசுதாவளேன்னு மனசே சங்கடமாக இருந்துச்சு. அதான் என்ன செய்திகளோ யார் செய்திகளோன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வேற ஒன்றும் கிடையாதுமா. நீ 2 செஞ்சு சாப்பிடுங்க. ஏம்மா வாசலில் நிறைய கோழி நிற்க முடியுமா? அதர் கோழியில் உங்களோட கோழியா? ஆமாட்டி, எங்கள் வீட்டு கோழி தான். ஏன் எப்போ நல்ல நல்ல வெடக்கோழியா நிற்கேம்மா. நாட்டுக்கோழி குழம்புலாம் சாப்பிட்டு எவ்வளோ நல்லாச்சு தெரியுமா? என் பிள்ளை பிறக்கும் போது எங்கள் அம்மா காய்ச்சி ஊற்றுனது. அதுக்கப்புறம் என் புருஷன்லாம் எங்கே வாங்கி தரான். நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுமா. ஏட்டி வசந்தி, அப்படின்னு நில்லு. இன்னைக்கு நான் ஒரு கோழி அடித்து குழம்பு வச்சு தரேன், சாப்பிட்டுட்டு போவேன். இருட்டி, நீ ஒருத்தி தான் இந்த ஊருக்குள்ளே எங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு நிற்க. இருட்டி, நான் செஞ்சு தரேன், சாப்பிட்டுட்டு போவேன். ஏன் அப்படியே ஒரு குறை இருக்கணும்? பரவாயில்ல முனியம்மா, நான் சொன்னேங்க அதுக்கெல்லாம் வேண்டாம். இருட்டி, நாங்களும் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அடிச்சு கறி வைப்போம். 3 பேரும் சாப்பிட்டுட்டு போவேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேணா எடுத்துகிட்டு போ. சரி முனியம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் வற்புறுத்தனால என்னால் வேண்டான்னு சொல்ல முடியல. சரி செய்யுங்கம்மா, சாப்பிட்டுட்டு போகிறேன். சரிட்டி, இருங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருங்க. என்னம்மா வாரேன். சரி முனியம்மா. எப்போ ராத்திரிக்கு என்ன கறி வைக்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலைக்கு இங்கே ஒரு பிட்டை போட்டாச்சு. நீ தர கறியை கொண்டு சூடு வச்சு நைட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். சோறு கிடக்கு. சுசிலா, உங்கள் வீட்டுக்காரையும் போனதும் போட்டாவலாமா? பேசுவாவளா? கூப்பிடுவாவளா? டெய்லியும் பான் போடுவாக்கா. பேசிட்டு தான் இருக்காவ. எங்கள் மாமியை முடியாமல் கிடக்கல, அதை பார்த்துட்டு கிடக்காவக்கா. உங்கள் பிள்ளை அங்கே போய் இருந்துக்கிட்டா என்ன மக்களே ஒன்று தேடாமல் இருந்துக்கிட்டா பற்றியா? சில பிள்ளைகள் அம்மையை விட்டுட்டு எங்கேயும் போத பார்த்துக்க. வீட்டில் எடுக்கிறதுக்கு 10 ஆள் இருந்தாலும் அம்மா பின்னாடியே தான் சுற்றிட்டாலையும். உன் பிள்ளை பரவாயில்ல பற்றியா போய் இருந்துக்கிடுச்சு? அதெல்லாம் இருந்துக்கிடுவாக்கா. சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கம். இருந்துக்கிடுவா. உறங்கும் போதே என்னையை திடமாட்டா. அவங்க அப்பாவை தான் தேடுவா. 2 பேர் தான் கிடந்து உறங்குவா. அதனால போய் இருந்துக்கிட்டாக்கா. அது பிரச்சனை கிடையாது. வந்தாவில மக்களே இடையில பார்க்கறதுக்கு எதுக்கும்? இப்போ தீபாவளிக்கு வந்து 1 வாரம் இருந்துட்டு போனாவக்கா. அதுக்கப்புறம் வரலை. அங்கே எங்கள் மாமியை ஒத்தையில் தானே இருக்குது. அதனால பாட்டுட்டு இங்கே தங்க மாட்டாவக்கா அவ்வளோ நாள். அன்னைக்கு எங்கள் மாமியை உள்ள தங்கச்சி எங்கே வந்து இருந்துச்சு. அதனால தான் அவ இங்கே இருந்தாவ. பிறகு அவங்க போனக்கப்புறம் இவையிலும் போயிட்டாவ. மாமியார் ஒத்தையில் விட்டுட்டு இங்கே வந்து இருக்க மாட்டாவ. அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம். இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் அம்மைக்கு உன் மேலே எவ்வளோ பாசம் பற்றியா சுசிலா? உங்கள் அண்ணனை கூட பெருசாக நினைக்காம இருக்கிற சொத்து அவ்வளவும் உன் மேலே எழுதி வைக்கணும்னு உங்கள் அம்மா என்ன இதாக இருக்காவ பற்றியா? உங்கள் அம்மையெல்லாம் விட்டாத சுசிலா, நல்லபடியாக பார்த்துக்க. அக்கா, நான் பார்த்துக்காம இருப்பேங்காக்கா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேங்க்கா. ஏன் சுசிலா முகத்தை கோபமாகவே வச்சுருக்க? ஏக்கா, மண்டையிலேருந்து அது போகவே மாட்டேங்க்கா. இன்னும் அப்படி எரிச்சலாகவே இருக்குது. அவன் மூஞ்சியை பார்த்தாலும் எனக்கு கோபமாக வருது. பார்த்துக்கிடுங்க. என்னத்தை சொல்ல ஏன் சொல்ல ஒன்றும் புரிய மாட்டேங்க. ஆத்திரமாக வருது. எப்படி வீட்டை விட்டு போய் தொலைஞ்சிட்டானே. அது வரைக்கும் போதுங்க்கா. வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் ஒரே சல்லையாக தான் கிடந்துச்சு. அவனை எப்படிரா விரட்டுறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். தானாகவே போயிட்டான். எப்படியோ நம்ம எல்லாரும் நினச்ச காரியம் நடக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் தான் எடுக்கு. வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி நினச்சதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது.
ஏக்கா இதில் இருங்கக்கா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு மட்டும் வாரேன். போயிட்டு வா சுசிலா, போயிட்டு வா. நீங்க இனி போவான்னு சொன்னா கூட நான் போக மாட்டேனே. இனி கோழி அடிச்சு குழம்பு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அள்ளிட்டு தான் வீட்டுக்கு போவேன். நீ இந்த இடத்த விட்டு நகர மாட்டேனே. நெட்டக்கால வேற இன்னைக்கு வெளியூர் போயிருக்கான். எப்படி ராத்திரி வரக்கு 10 மணி ஆகும். அது வரைக்கும் நம்மளை தேடியதுக்கு ஆளு கிடையாது. பேசாம இங்கிட்ட கிடப்போம். இப்படி 4 மக்கள்கிட்ட பேசி எடுத்து சிரிச்சு இருந்தா என்ன அழகா இருக்கு. இந்த நெட்டக்காலனுக்கு இதெல்லாம் புரியுதா? வெளியில போனா ஊர்வம்பையிலுக்கு அது இதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு போட்டாரியா. நாசமா போனவன் இப்படி வெளியில அலைஞ்சு திரிஞ்சு நடக்கு என்ன அழகா இருக்கு. இந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கெல்லாம் பிடிக்கி. இவையெல்லாம் எப்படிதான் இருக்காவளோ வீட்டுக்குள்ள அடைஞ்சு அடைஞ்சு. சை. சத்யா சோனி மக்களே, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க மக்களே. அம்மா போயிட்டு வரேன், நேரம் ஆயிட்டு. ஏம்மா சரிம்மா. மக்களே 2 பேரும் சாப்பாடு பாத்திரத்துலயும் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். மறக்காம எடுத்துட்டு போயிருங்க மக்களே. அப்புறம் பள்ளிக்கூடத்துல இருந்து போன் போடக்கூடாது. சோத்த மறந்துட்டு எடுத்துட்டு வாங்கம்மான்னு. முந்தானத்து படிச்ச புக்கெல்லாம் அந்த டேபிள் மேலே போட்டு வச்சிருக்கேன் மக்களே. மறக்காம எடுத்துக்கிடுங்க. எதையும் விட்டுறாது. அம்மா போயிட்டு வரேன்னே. சின்ன முன்னத்தையும் லட்சுமியத்தையும் நிப்பாவ. ஐயோ ராணி, பகலாயிட்டோ? விடிஞ்சிட்டாமா? இங்கே உட்காந்துருந்தேன்னா அப்படியே அசந்து தூங்கிட்டேன். விடிஞ்சதும் கூட தெரியலம்மா. விடிஞ்சிட்டோ? எங்க ராணி, வேலைக்கா போக கிளம்பிட்ட? வேண்டா ராணி, நீ வீட்டில் இரு. இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் ராணி. இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் போதும். அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமேல் நான் பார்த்துக்கிட்டே ராணி. நீ வீட்டிலேருந்து பிள்ளைகளை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நான் வெளியில் போய் வேலை பார்த்துக்கிட்டதே ராணி. 10 ரூபா இருந்தாலும் உன் கையில் கொண்டு வந்து தாரே ராணி. நீ என்ன வேணாலும் செய்கிறாணி. தயவு செய்து வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படாத. இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டதே போதும். இனிமேல் உன்னை எப்படியெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணுமோ அதை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்க போகிறேன். இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போகாது ராணி. நீ வீட்டில் இரு ராணி, கஷ்டப்பட வேண்டாம். இல்லை பரவாயில்ல. ஏன் ராணி, யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி பேசுத, உரிமையாகவே பேச மாட்டேங்க. நீ எதுவும் நினைக்காத ராணி. பழசெல்லாம் மனசில் வைக்காத. நான் தான் மாறிட்டேன்னு சொல்லுதேன்ல ராணி. நான் வேலைக்கு போகிறேன் ராணி, நீ வீட்டில் இரு. இல்லை பரவாயில்ல. வேலை பார்த்து பழகிட்டேன்னா இந்த 3 மாதம் வீட்டில் இருக்க முடியல. இந்த சின்ன பொண்ணு லட்சுமி அக்கால என்ன காத்து நிற்பாவ. நான் போயிட்டு வரேன் ராணி. சொல்லுததை கேளு ராணி. இல்லை பரவாயில்ல. இது எனக்கு கஷ்டம்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் ஒரு வீட்டில் 2 ஆள் வேலை பார்க்குறது நல்லது தானே. 2 பெட்ட பிள்ளைகள் இருக்காளுல. பள்ளியோடத்து ஃபீஸும் கட்டணும். அதில் தேவையான நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கணும்ல. 2 பேருக்கும் தேவையான செய்கிறனால ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் வேலைக்கு போகிறேன்னா போங்க. என்ன போக வேண்டாம்லாம் சொல்ல வேண்டாம். நானும் வேலைக்கு போகிறேன். 2 பேரும் சேர்ந்து வீட்டு செலவு பார்க்கறது நல்லது தானே. இல்லைம்மா, என்ன ஏன் ஒரு ஆள்னாலே முடியும். ஏன் ஒரு ஆள் சம்பளத்தையே போதும்மா. நீ வீட்டில் இரு ராணி. நீ எதுக்கு தோட்டத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடி கஷ்டப்படிய? வீட்டிலேருந்து உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய். நீ வெயிலுக்குள்ள எல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம் ராணி. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமே போதும். நீ நான் பண்ண கொடுமைக்கெல்லாம் பிராய்ச்சிதான் தான் தேடணும். நான் வேலைக்கு போயிட்டு வரேன் ராணி. நீ வீட்டில் இரு. மக்களே, சத்யா சோனியா, அப்பா வேலைக்கு போயிட்டாரு மக்களே. சரிப்பா. சே, இதுதான் சொல்லுவாவ போல. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வந்தோன்னு. என்ன ஆட்டம் ஆடிட்டு கிடந்தாவே. எப்படி தலைகீழா மாறி போனாவ. இன்னும் பேர் சொல்லி கூப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது. அவளே இவளேன்னு அவைய பாட்டுக்கு ஏசிக்கிட்டு இப்படி தான் கத்திட்டு கிடப்பாவ. இன்னைக்கு ராணி ராணின்னு மூச்சுக்கு 10 வாட்டி கூப்பிடியாவ. அவியலுக்கும் மாறுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கும் போல. இன்னைக்கு பார்த்து என்ன அமைதியாக இருக்காவ. நான் எனக்கு முன்னாடியே தெரியும் இவிய குணமே அது கிடையாது. இவியலை இப்படி மாற்றி இப்படி கிறுக்கா ஆக்கி வச்சு குடும்பத்தை பாடாப்படுத்தி இந்த 8 வருஷம் என்னமா கோல் ஆக்கி விட்டுட்டாளுவ. இன்னைக்கு மனுஷன் போகிற போக்க பற்றியா? சே, ஒரு டீ குடிக்கலான்னு கூட கேட்கலையே, சாப்பிடுதீங்கன்னு கூட கேட்கலையே. வெறும் வயிற்றோடு போகிறாவ. சரி போட்டும். வந்த உடனே நம்ம ரொம்ப தாங்கினோம்னாலும் பழைய குருடி கதவு தோடின்னு முதலேருந்து ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பாவே. கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிச்சாதான் சரியாகும். கொஞ்ச நாளைக்கு நான் சரியாக பேசலாம் கூடாது. கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிக்கணும். இப்படியே போனால் நல்லா தான் இருக்கும். என்ன செய்த அவ்வளோ யாருக்கு தெரியும். இன்னைக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை மேலெல்லாம் அக்கறை பாசம் எல்லாம் வந்திருக்கு. இத்தனை நாள் அவைய பாட்டுக்கு தெரிஞ்சாவ. நாங்கள் எங்கே போனோம், என்ன செய்வோம், இருக்கோமா இல்லையா எதுவுமே தெரியலை. இன்னைக்கு மொத்த பாசத்தையும் ஒத்த நாளில் கொட்டினா மாறவா முடியும். கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிப்போம். எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்காவன்னு பார்ப்போம். யாருக்கு வந்த வேலை முடிஞ்சிட்டு. என்ன அழகா இந்த முனியம்மா கோழிக்கறி வைக்க. என்ன டேஸ்ட். எப்பா நாக்கிலே ஒட்டிட்டு நிற்கிது. இந்த தூக்குவாளியை கொண்டு மறைச்சி வச்சு 2 நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடணும். நெட்டக்காலனுக்கு வேற ஏதாவது புளியை கரைச்சி குழம்பு ஊற்றி வைப்போம். அவனுக்கு தான் ஃப்ரிட்ஜில் வச்சா பிடிக்காதே.
ஏ எப்ப என்ன ருசி நாக்குல அப்படியே நாட்டியம் ஆடுதுட்டு நிக்கல. ஏய் வசந்தி, இவ வீட்ல உனக்கு என்ன வேலை? ஐயே ருக்கம்மா, நீங்க எங்க ருக்கம்மா வந்திய? நான் ரேஷன் கடைக்கு போலான்னு இந்த வழியில வந்தேன். நீ என்ன இவ வீட்டு வாசல்ல நிக்க? கையில என்ன தூக்குவாடி பயங்கரமா இருக்கு. மாதிரி ஏதாவது அங்கிட்டு கோழி சொல்லியது இங்கிட்டு கோழி சொல்லியதுன்னு ஏதாவது தெரிஞ்சிச்சு அன்னைக்கு அது மரத்துல தான் தொங்க விட்டோம். இனி கழுத்து இருக்காது பாத்துக்கிட. இவ வீட்டு வாசல்ல உனக்கு என்னட்டி வேலை? ஊரே ஆகாது நிக்காவ, உனக்கு என்ன இங்க வேலை? ஐயா ருக்கம்மா, தப்பா எடுத்துக்கிடாதீங்க ருக்கம்மா. முனியம்மா வீட்டுக்கு போறக்காக வரல. நான் இந்த குழம்ப கொண்டு என் தங்கச்சி வீட்டுல கொடுக்கலான்னு போயிட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி படபடன்னு வந்துச்சு. வெயில நடக்க முடியல, அதான் நெல்லில் வந்து நிப்போமே நீங்க நிக்கேன். வேற ஒன்றும் கிடையாது ருக்கம்மா. நீங்க பாட்டுக்கு எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நான் இவ்வி வீட்டுக்குலாம் வருவேன்னா அது இந்த பொம்பளையோட உண்மையான குணம்லாம் தெரிஞ்சக்கப்புறம் இங்க யாராவது வருவாங்களா நிப்பாவளா? நான் சும்மா நிழலுக்காக நிக்க ருக்கம்மா. ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு கோழி சொல்லியது தெரியாது கேட்டேன், அவ்வளோதான் பார்த்துக்கிடு. பெரிய நாட்டாம நினப்பு இந்த கிழவிக்கு. நான் எங்க நின்னா இவாளுக்கு என்ன, இங்க நிக்க கூடாது அங்க நிக்க கூடாது, என்னமோ ஊரையே விலைக்கு வாங்கின மாதிரி மிரட்டிட்டுல வர குருட்டு கிழவி. சே, அந்த பொம்பளை எவ்வளவு மனசார கூப்பிட்டு கோழி குழம்பு வயிறு நிறைய அள்ளி போட்டு சாப்பிட சொல்லி ஒரு தூக்குவாடி நிறைய ஊத்தி கொடுத்துருக்கு. இவளுக்கு யாருக்கா இந்த மனசு வருமா? பொறாம பிடிச்ச விழுவ, ஊருக்காய் ஒன்னத்துக்கு ஆவாத விழுவ. எப்படி பொழைக்கணும்னே தெரிய மாட்டேங்கி.